வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றம். 2 வகையான அவசர அறிவிப்பு, நியூ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்டேட்டு? ஆதார் கார்டில் எல்லாமே அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்புகளை சரியாக பயன்பெறுறாங்களா? அதாவது மக்களாகிய நாம் சரியாக அதை பயன்பெறும் வகையில் நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியல. அது எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லான வகையில் நம்ம இது பண்ணிக்கிறது? ஏன்னா அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிவிச்சிட்டு வரோம். நிறைய பேர் அதை பயன்பெற்றுட்டு வரீங்க. நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். ஆதார் கார்டில் முக்கியமான அப்டேட். ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கு கோட்டை இருக்குதா இல்லையான்னு பார்க்குறத வரும். இல்லைன்னா நம்மளுடைய வேலையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போய் ஆதார் கார்டுக்கு நம்ம கியூவில் நிற்கிற மாரி நிறைய விதமான அப்டேட்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். நிறைய விதமான சூழ்நிலையிலையும் நம்ம சந்திச்சிருக்கோம். அது எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம், அதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கையிலே இருக்குது. ஆன்லைன் அப்படிங்கிறது நம்ம கையிலே இருக்குது. ஆனால் ஃபோன் நம்பர், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, நேமு, அட்ரஸ்ஸு, அப்புறம் எல்லாமே பின்கோடு எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா நேமோ, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, அடுத்தது ஃபோன் நம்பர். இது 2 தான். அதாவது ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் இது 2 தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஒன்று ப்ரௌசிங் சென்டரில் போயிடணும், அங்கே ஆதார் மையம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க்கில் போய் மாற்றுற மாரி வரும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு ஒரு திடீர் அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த அறிவிப்புகள்லாம் என்னென்னா எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், அதாவது நியூஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், ஜாப்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு உடனுக்குடனே அறிவிப்புகளை தெரிவிப்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ஆதார் கார்டு எப்படி, எதுக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குற கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு அப்ளை பண்ணுறதுக்கோசரம் நம்ம போகிறோம். ஆனால் அங்கே நிறைய விதமான டவுட்ஸ் எங்களுக்கு வருது. நாங்கள் ஒட்டுக்கா அப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறோம், நேம் சேஞ்ச் பண்ணுறோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இது எதுவுமே ஒரே டைமில் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் ஒரு நாள் லீவ் போட்டு கூட, நாங்கள் ஆஃபீஸ் லீவ் போட்டு கூட நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அது 1 டேயில் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. எனக்கு நேம் கரெக்ஷனே இருக்குது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இத்தனை இருக்கிறப்ப நான் வாரத்தில் 7 நாளில் 2 நாள் சனி ஞாயிறு லீவே போயிடுது. ஓகேங்களா? மிச்சம் 5 நாளில் 4 நாள் இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் 1 நாள் தான் நான் வேலைக்கு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு தினசரி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிது. அந்த ஊதியத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க, செயல்முறைக்கு கொண்டுகிட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி 4 நாள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அதற்குண்டான சொல்யூஷனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்குண்டான சொல்யூஷனும் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு ஷேர் மூலிமா நாங்கள் தெரிவிப்போம்.
ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம், டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான கேண்டிடேட் வந்து எதிர்கொள்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் ஆகலை. நான் அந்த ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள்லையுமே இந்த தகவல்களை மிக துல்லியமாக பதிவிட்டிருப்பேன். ஓகேங்களா? மிக துல்லியமாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஒரு ஆதார் கார்டு பற்றி பார்க்குறாங்க அப்படின்னாவே அட்ரஸ் சேஞ்ச் நிறைய பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை. அட்ரஸ் சேஞ்ச் நிறைய பேர்த்துக்கு நடக்கிறதும் இல்லை. ஒன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளே கிடைச்சா பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு அப்ளை ஆகலை அப்படின்னா வேறு எதுவும் ஒன்று பண்ணலாம். ஆனால் அது வந்து அட்ரஸ் மாறுறதுக்கே ஒரு 20 நாள் 30 நாள் ஆகுது. நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து தயாராகிறதுக்கு அந்தாண்டு ஒரு 20 நாள், அதாவது 1 மாதம் ஆயிடுது. ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாவே நாங்கள் எப்படி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் உங்களோட ஏஜை கால்குலேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பிறந்திருந்து 19 வயசு ஆகியிருந்தாலுமே உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டேட்டு இருக்கோ அந்த டேட்டை வச்சு தான் அரசாங்கம் கால்குலேஷன் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு இப்போ வந்து பெண்கள் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த புகுந்த வீட்டுக்கு போகிற மணப்பெண் 18 வயசை தாண்டி இருக்கணும். 17 வயசுலேயே திருமணம் ஆகுது, நீங்கள் உடனடியாக போய் ஆதார் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை ஆகாது. அதுக்குள்ள நோ ரெஸ்பான்ஸ் இருக்காது. எதனால் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னாலே நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுவுமே 19 வயசை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்ரஸ் சேஞ்சிங்க நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் கட்டாயமாக. அதாவது 18 வயசு முடிஞ்சிருந்தால் போதும். ஓகேங்களா? 18 வயசு முடிஞ்சு 19 தொடக்கமாக இருந்தால் கூட போதும், அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வந்துருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட் ஒன் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க மொபைல்லையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க. இது வந்து எப்படிங்க சாத்தியமாகும்? இப்போ வந்து இன்னொருத்தரோட ஆதார் எடுத்து நாமளே வந்து ஃபோன் நம்பர் திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டு அது நிறைய விதமான பிரச்சனைகள் வருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த மொபைல் நம்பரு ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பரு கரண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் மையம் போகணும். இல்லை என்னட்டு ஆல்ரெடி அந்த நம்பர் கரண்ட்லாம் இருக்குது, இதனால் அந்த நம்பர் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வேறு ஒரு நம்பர் வந்து நான் வச்சுருக்கேன் புதுசாக, அந்த நம்பருக்கு மட்டும் நான் மாற்றிக்கிறேன், இதை வந்து நான் ரெகுலராக வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ரெகுலராக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறப்பயே உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கும். ஒன்று ரேஷன் கார்டு கொடுத்துருப்பீங்க, பேங்க்கு கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு சம்திங் கவர்மெண்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அதுவும் நீங்களும் ஒன்றா அப்படிங்கிறத ஆன்லைனில் அது வெரிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? டேட்டா பொறுத்தும் அதேமாரியே தான். நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிரும். அதுக்குண்டான பர்ஃபெக்டான டேட்டா பர்த்தை போடணும். அதை வந்து ஸ்கேன் பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் வெரிஃபை பண்ணணும் ஆன்லைனில். அதுவே பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னா டிக் கொடுத்துரும். அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு ஆன்லைனில் நம்ம கொடுக்கணும். வெரிஃபை பண்ணுறது ஒரு ஆஃபீஸர்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு அப்லோட் கொடுக்கணும்.
அதுக்கு ஏற்ற மாரி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்குண்டான வழிமுறைகள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒன் பை ஒன்னாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய விதமான அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோவில் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த ஆப்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஃபுல்லாக அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதம்